ஊத்துக்குளி மெயின் ரோடுக்கு அருகாமையில் கருமாரம்பாளையத்தில் இந்த வீட்டு மனை அமைந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறது ஊத்துக்குளி மெயின் ரோடு. அதிலேருந்து ஜஸ்ட் 200 மீட்ரு உள்ளே வந்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னால் 30 அடி தார் சாலை. இப்போ வீட்டை பாருங்கள். இதுதான் வீட்டோட முன்பக்க வழி. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம். மொத்தம் 1200 ஸ்கொயர் பிட்டு. இது ஒரு இபி லைனு, அங்கே ஒரு இபி லைனு, நல்ல தண்ணி கனெக்ஷன் இருக்குது, லெட்டின் பாத்ரூம். இந்த வீடு 10க்கு 16. 10க்கு 16 இந்த வீடு. இதுலேயே அட்டாச்சாக 10க்கு 11 கிச்சன். இது 10க்கு 11 கிச்சன். இது இந்த பக்கம் இருந்து வெளியே போகிறதுக்கு வழி. இந்த வீடு பார்த்துட்டீங்க. இது போர் கனெக்ஷன். 500 அடி போர் போட்டிருக்குது. 450 அடிக்கு பைப் இறக்கி இருக்கிறோம். நல்லா தண்ணி வருது. டெய்லியும் 10,000 லிட்டர் தண்ணி எடுக்கலாம். இது இந்த வீட்டுக்கு பின்னால் பக்கம் லெட்டின் பாத்ரூம் கட்டுறதுக்காக இந்த இடம் ஒதுக்கி இருக்குது. இது போர் மோட்ரு ஓட சுவிட்சு. இது இந்த பக்கம் வீடு. உள்ளே போய் பார்க்குறோம். இந்த பக்கம் 10க்கு 16 ரூம். இது பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது இந்த வீடு. இதோட கிச்சன் இப்போ நம்ம உள்ளே போகிறோம். இது 10க்கு 11 கிச்சன். 10க்கு 11 கிச்சன். இது விளக்கெழுவுக்கு, வாஷ் பண்ணுறதுக்கு. இங்கே செல்ஃபு நிறைய கொடுத்துருக்குறோம். இங்கேயே ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம். இது 10க்கு 11 ரூமு கிச்சன். இதுக்குள்ளேயே டைனிங் போட்டுக்கலாம் நம்ம. இது இந்த வீடு. இது வந்து வடக்கு பார்த்து இருக்குது. இந்த வீடு தெற்கு பார்த்து இந்த வீடு இருக்குது. வீட்டு வாசல் மேற்கு பார்த்து இருக்குது. மொத்தம் 2.25 சென்ட், 1200 ஸ்கொயர் பிட். வீடு 10க்கு 16. இது ஒரு 10க்கு 16. இந்த பக்கம் ஒரு 10க்கு 16. அதுலேயும் 10க்கு 11. இதுலேயும் 10க்கு 11. ஊத்துக்குளி மெயின் ரோடு அருகில் கருமாரம்பாளையம். இந்த வீட்டுக்கு பக்கத்தில் பிராச்சி எக்ஸ்போர்ட், பாபுஜி கம்பெனியெல்லாம் இருக்குது. இந்த வீட்டு வீதியில் சுவாதி ஜுவல்ஸ், ராகவேந்திரா ஜுவல்ஸ்கார் வீடு அமைஞ்சிருக்குது. நல்ல டீசெண்டான ஏரியா. வீடு தார் ரோடு முன்னால் 30 அடி தார் ரோடு. ஊத்துக்குளி மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்குது. இது வீட்டோட முன்னால் 30க்கு 40. வீட்டோட அகலம் பார்த்திங்கன்னா 30க்கு 40, 2.25 சென்ட். விருப்பம் இருக்கிறவங்க ஃபோன் பண்ணுங்க. விலை 70 லட்சம். குறைக்க வாய்ப்புண்டு.